ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிறதான உங்கள் சமாதானத்தின் நேரம். ஒவ்வொரு வாரமும் ஷாலோம் ஏஜி சர்ச் ட்ரூத் என்கிற யூடியூப் சேனலிலும் நம்முடைய கிராஸ் டிவியிலும் விசேஷமாக கிராஸ் டிவியிலும் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. இதை பாருங்கள், ஜெபிக்கும்படி அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெப குறிப்புகள் ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஸ்தோத்திரம் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டா நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களோடு கூட ஆராதிக்க விரும்பினால் எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்கும்படி நீங்கள் வரலாம். தேவனுடைய வார்த்தை முடித்த உடனே ஆராத நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் காலை 2 ஆராதனை, மாலை குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜபங்களும் ஸ்தோத்திரம் பிரேயர் நடக்கிறது. குடும்பமாய் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தை, அந்த வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியை உங்களோடு சுட்டிக்காட்டி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவருடைய வேதம் அழகாக சொல்லியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் வேதத்தில் சிறிய வேதாகமம் என்று அழைக்கப்படுகிற புஸ்தகம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் ஸ்தோத்திரம் அதிகமாக ஸ்தோத்திரம் எல்லாரும் விரும்பி படிக்கிறதான நிறைய வாக்கு தத்தங்கள் அடங்கின வாக்கு தத்தங்களின் புஸ்தகம். பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற தீர்க்கதரிசி ஏசாயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றாரு, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தேவன் தருகிறார். பல நேரங்கள்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளானாலும் ஊழிய ஸ்தாபனங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆனாலும் ஸ்தோத்திரம் பொதுவாக உலக பிரகாரமாய் சில ஆபீஸ்ல நல்ல பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவியோ படிக்கிற இடங்கள்ல இருக்கிற எந்த பிள்ளைகள் ஆனாலும் சில நேரங்களில் வெட்கப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஜனங்கள் செய்கிறத பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட அப்படின்னா நான் இரட்டத்தனையான பலன் வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 12 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் வெட்கத்தை அவர் சகித்து கொண்டாரா. அதான் வேதம் சொல்லு, அவர் நினைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. நம்முடைய குடும்பத்தில் அல்லது ஸ்தோத்திரம் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு மகிமை ஊழிய ஸ்தலங்கள்ல ஊழியர்கள் மத்தியில ஊழியக்காரங்க மத்தியில விசுவாசிய பிள்ளைகள் மத்தியில ஒருவேளை உன் குடும்பத்தின் அங்கத்தினர் மத்தியில நம்மளை வெட்கப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைச்சு அவமானப்படுத்தணும். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு முன்பாக இரட்டத்தனையான பலன் இருக்குது. அதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவருடைய நாமத்திற்காக நீங்க வெட்கப்படுத்தப்படுவீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நீங்க அவமானப்படுத்தப்படுவீங்கன்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள். பிசாசு நம்ம எப்போதும் வெட்கப்படுத்தணும். ஸ்தோத்திரம் பாருங்க, ஆண்டவரே தூக்கி உப்பரிக்கை மேல தூக்கி நிப்பாட்டி ஸ்தோத்திரம் எத்தனை வார்த்தை சொல்றான் பாருங்க, சோதனை கொடுக்குறான் பாருங்க. அதில் ஆண்டு சோர்ந்து போகல, வெட்கப்படுத்தணும். பிசாசு பல நேரங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஊழியக்காரங்களை அவங்க மத்தியில் வெட்கப்படுத்தணும், மூஞ்ச கறக்க வைக்கணும், தலை குனிய வைக்கணும். மனிதர்கள் உலக பிரகாரமான மனிதர்கள் பாவம் செய்யற மனிதர்கள் வெட்கப்படுத்தணும். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம உயர்த்தப்படுகிறோம், எல்லாம் ஆராதிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், இல்லாம இருந்தா வருகிறோம். நல்லா யோசித்து பாருங்களேன், கஷ்டத்திலையும் கண்ணீர் கவலையிலையும். கடந்த நாட்கள்ல என் கிளை சபையில ஒரு அம்மா ஸ்தோத்திரம் கொஞ்சம் வியாதியோடு வந்த அம்மா, அவன் குடும்பத்தாரே இந்த சபைக்கு போ உனக்கு சுகமாகும்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
குடும்பத்தாரே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரங்க இணைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. நல்ல தெய்வீக சுகம் அந்த சகோதரி கிடைச்சிட்டு, இப்போ கடந்த நாள் சொல்ல இன்னும் அந்த கோயிலுக்கு போக வேண்டாம், உனக்கு சுகம் கிடைச்சு நீ அந்த கோயிலுக்கு போனேன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் உன்னை விட்டுட்டு விலகிடுவோம். யோசித்து பாருங்களேன். இதான் உலகம். வெட்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். கர்த்தர் நல்லவர். தேவைக்காக நீ கோயிலுக்கு போனா பிசாசு மாறிடும், நீ கோயிலுக்கு போனா பிரச்சனை மாறிடும். மாறின உடனே நீ அங்கெல்லாம் போகாத, நம்ம தப்பா நினைப்பாங்க. வியாதி உள்ள போது யாரையா உதவி செஞ்சா ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. அந்த ஊழியக்காரர்லாம் உங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணாரு. அருமையான பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் ஆல, உங்கள் உறவினர்கள் ஆல, உற்றார் ஆல, அல்லது உங்க வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற உங்க பார்ட்னர் ஆல, அல்லது ஊழியர் செய்யற இடத்துல உங்க மேல தலைமை காரியங்களால, உடன் ஊழியர்களால நீங்கள் ஒருவேளை வெட்கத்துக்கு உள்ளாவீங்க. ஒண்ணுமே தவறு பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டு அவங்க சத்தம் போட்டாங்கன்னா அது வேற காரியம். அதை நீ கண்டிப்பா சகித்து கொள்ளணும். நான் பாடுபடுறேன், நான் நல்லா தப்பு பண்றேன், தப்பு பண்ணிட்டு எனக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அந்த தவறை சுட்டி காட்டி சத்தம் போட்டாங்கன்னா நான் கர்த்தருக்காக பாடுறது இல்லை. நீ தப்பு பண்ணிட்டு நீ பாடுபடுற. ஸ்தோத்திரம். அதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கும் ஸ்தோத்திரம் ஊழியக்காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையா நீ ஆண்டவருக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்காக, உண்மையாய் தேவனை தேடுறதுனால, ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு நல்ல வைராக்கியமாய் நீங்க போறதுனால, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவரை ஆராதிப்பதுனால, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதனால, ஆண்டவருக்காக கொடுக்கிறதுனால, ஆண்டவருக்காக நீங்கள் தியாகம் பண்ணதுனால உங்களை ஜனங்கள் வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இல்லாமல் போன அவமானப்பட நினைக்கிறாங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு அந்த வெட்கத்துக்கு பதிலாய் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க அவமானப்பட்ட இடத்துல, நீங்க நிந்திக்கப்பட்ட இடத்துல, நீங்க துன்பப்பட்ட இடத்துல உங்கள் தலைகளை தேவனாய் கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். நிச்சயமா இரட்டிப்பான மடங்கு தருவார். ஆண்டவரை பாருங்களேன். ஸ்தோத்திரம். முன் உதாரணம் நம்ம ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்ம வெட்க வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தைகள் வரும், அவமானம் வரும்போது பாடுபட்டு அவரை நினைத்து கொள்ளுங்கள். நம்ம முன்மாறி அவர் தான். வேதம் சொல்லுகிறது, எல்லா விதங்களிலும் நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர். ஸ்தோத்திரம். நல்ல தேவன். எதுல வெட்கப்படுத்தல? ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. சாப்பாடுல வெட்கப்படுத்தினாங்க. இவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, சாப்பாட்டுறாமங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் அற்புதம் செஞ்சா, ஓய்வு நாள் அற்புதம் செய்தார். பிதாவுக்கு இவர் சுகந்தவர் இல்ல, சித்தம் செய்யல. ஒரு ஸ்திரிய சுகப்படுத்தினா இவர் இச்சை உள்ளவரா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ள போனா இவர் பாவியான வீட்டுக்குள்ள எப்படி போலாம்? எங்க பார்த்தால் நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தம். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நம்மள ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன செய்தாலும் அவங்க குறையும் குற்றமும் கண்டுபிடிப்பாங்க. பிடிச்சுக்கிட்டா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இரட்டத்தனையாய் நன்மை பெற்ற யோபுவை குறித்து நான் சில காரியத்தை உங்களோடு கூட இந்த அருமையான வேளையில பேசும்படி விருப்பப்படுகிறேன். 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு புஸ்தகம் 42 அதிகாரங்களை கொண்டது. இதில் ஆண்டவர் டைரக்டா இறங்கி பேசின வார்த்தைகளை இந்த வாசம் பார்க்கலாம். ஆண்டவர் டைரக்டா இறங்கி வரார். இறங்கி ஆண்டவர் பேசுறார். நண்பரோடு பேசுறாரு, யோபோடு பேசுறாரு. நண்பர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார், சத்தம் போடுறார், கோபத்துல பேசுறார். யோபுவை ஆண்டவர் நிறைய கேள்விகளை யோபுட்ட கேட்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட காலம் தான் கர்த்தர் அமைதியா இருப்பார். இந்த புஸ்தகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற நிறைய பாடங்கள். யோபு புஸ்தகம் ஒன்று, துன்பத்துல நம்ம பொறுமையாய் இருக்கணும் என்பதை இந்த புஸ்தகம் கற்றுக்கொள்ளுகிறது. துன்பம் எவ்வளவோ எல்லாவற்றையும் யோபு இழந்தார். துன்பத்துல பொறுமையோடு கூட இருந்தார். முதல் வசனம், முதல் அதிகாரம் சொல்லுது, யோபு தன் நாவினால பாவம் செய்யல. யோபு பாவம் செய்யல. நண்பர்கள் எல்லாரும் யோபுவை வெட்கப்படுத்தும்படி நிறைய காரியங்கள் சொல்றாங்க. யோபு பொறுமையாய் பதில் சொல்றார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். துன்பத்தில் ஆறுதல் இந்த புஸ்தகம் தான். துன்பத்தில் அமைதியா இருப்பது இந்த புஸ்தகம் தான். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவது இந்த புஸ்தகத்தில் இருக்குது. நண்பருடைய முட்டாத்தனமான பேச்சு வெளிப்படுகிறது. சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படி பேசுற மாதிரி தெரியல, ஞானமா பேசுற மாதிரி பைபிள் இருக்குது. ஆனா ஆண்டு சொல்றாரு, மூடத்தனமா பேசுற இவன் யார்? யோபு வாயை பொத்தி அமைதியா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். துன்பம் வரும்போது அமைதியா இருங்க பிள்ளைகளை. நீதியை, உங்க நியாயத்தை நீங்க வெளிப்படுத்தணும்.
பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை படைத்தவருக்கு தெரியும். அவன் உங்களை பிரச்சனை கொண்டு போறாரா, உங்களை பிரச்சனை எப்படி விடுவிக்கிறவர் தெரியும். அதான் பைபிள் சொல்லுது, 6 இக்கட்டுகளை அவன் நீங்களாக்குவார், இந்த 7வது விடுவிப்பார். மகளே, நீ வெட்கப்படுறியா? அவன் இந்த யோபு புஸ்தகத்துல நண்பர்கள் அவன் மூலமாகவே வெட்கம் வந்துச்சு. எப்படி வெட்கப்படுத்தினாங்க? வார்த்தையினால வெட்கப்படுத்தினாங்க. 4வது அதிகாரத்தில் சொல்றாருங்க பாருங்க, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் நான் ஆசைப்படுவீரோ? வார்த்தையினால வேதனைப்படுத்துறாங்க. சில ஆட்கள் வார்த்தையை வச்சே கொன்னுருவாங்க. அடிச்சா கூட, அப்பா நீ அடிச்சிருப்பா என்னைய, ஆனா வார்த்தை மட்டும் பேசாதன்னா வார்த்தை வச்சே பேசி, குத்துற மாதிரி பேசி, கேலி பண்ற மாதிரி பேசி நம்மளை அப்படியே வேதனைப்படுத்திடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க யாரையும் வார்த்தையினால நீ காயப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சத்தியத்தை சொன்னார், காயப்பட்டாங்க. ஆனா வார்த்தையினால யாருமே காயப்படுத்தல. அவர் வாயின் வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தையா இருந்தது. ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? யாக்கோபு சொல்லுகிறார், நாவானது ஆமென் பெரிய அக்கினி, ஒரு காட்டையே ஒரு தீ கொளுத்தது. நாவு தன் சரத்தை அழிச்சிரும். நீ நாவினால, வார்த்தையினால ஆமென் அழிந்தவர்கள் ஏராளம் ஏராளம். எத்தனை திருமணம் வார்த்தை மாறி மாறி பேச நின்றுருக்கு தெரியுமா? எத்தனை வீட்டு ஃபங்க்ஷன்ல சண்டை வந்திருக்கு தெரியுமா? வீடு கட்டி அமேன் தோரணம் கட்டி பால் காய்க்க நினைப்பாங்க, சின்ன வார்த்தை சண்டை வந்து போ அப்படி விட்டுருவாங்க. எத்தனை விழாக்கள் அமேன் பேச்சுவார்த்தையினால நின்றுக்கு தெரியுமா? எத்தனை திருமண காரியங்கள் நின்றுக்கு தெரியுமா? சில பேசலாம் கேட்டா, நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாங்க எப்படி இறங்கி போவோம்? ஸ்தோத்திரம். நாங்க அப்படிதான் நிற்போம். சின்ன ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடல, எங்களை இதை பண்ணல. கிறிஸ்தவங்க சில இடத்துல இப்படிதான் அவன் ஆக்ரோஷமான வார்த்தையெல்லாம் பேசுறதை கேட்டிருக்கிறேன். ஆனா பிள்ளைங்க பேரு கிறிஸ்தவங்க, கோயிலுக்கு போறோம், பைபிளை தூக்குறோம். நீ என்ன பைபிளை தூக்குற? என்ன கிறிஸ்தவனா இருக்கிற? வேத்தை வாசிக்கிற அன்பு இல்லையே. ஸ்தோத்திரம். வரதட்சணை, துணிஞ்சு வரதட்சணை. அமேன். பொண்ணு வீட்டுல அவன் வரதட்சணை, இவ்வளவு லட்சம் கொடுங்க, இவ்வளவு நகை போடுங்க, இந்த மண்டபத்தை போடுங்க, இந்த சாப்பாடு செய்யுங்க. ஏன்னா நாங்க ஆம்பளைய பெற்றிருக்கிறோம். ஆனா நல்ல குடும்பங்கள் இருக்கிறாங்க, வரதட்சணை வாங்காம இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்காங்க. ஆனால் ஏருக்கு மாறா வாயின் வார்த்தை பேசி கடைசியில் வேதனைப்பட்ட குடும்பங்களும் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவை குறித்து கவனமாக இருங்கள். நாவு ஒரு பெரிய ஆயுதம். அந்த நாவை வைத்து யாரையும் காயப்படுத்துற யோபு நண்பர்கள் யோபுவை வார்த்தையினாலே காயப்படுத்துறாங்க, வார்த்தையினாலே வெட்கப்படுத்துறாங்க. நீர் பாவம் செஞ்சுட்டீரு, நீர் அப்படி பண்ணிட்டீரு, நீ ஏழைகள்லாம் உதவி செய்யல, ஏழையெல்லாம் அபகரித்து கொண்டீர். நீங்க வசனத்தை வாசித்து பாருங்களேன், ரொம்ப வேதனையா இருக்கும். யோபுட்ட எத்தனை பேர் நல்லா இருக்கும் போது யோபுட்ட வந்திருப்பாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. அன்பு பிள்ளை யோபு நண்பர்கள் மூலமாய் அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் தேவன் மூலமாய் ஆறுதல் படுத்தப்பட்டு தேவன் அவனுக்கு இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் கேள்வியை மட்டும் கேட்ட அந்த புஸ்தகம், யோபு புஸ்தகம் கற்றுக் கொடுக்குற ஒன்று காரியம், தேவன்கிட்ட அமேன் கேள்வி நிறைய இருக்குது. அந்த கேள்விக்கு அவர்கிட்ட தான் பதில் இருக்குது. நீங்கள் யாரும் தேவன்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, அப்பா எனக்கு இப்படி வந்துச்சு, நான் ஏன் வெட்கப்படுறேன், நான் ஏன் அவமானப்படுத்தப்படுறேன், ஏன் எனக்கு இது கேட்காதீங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். நீ நண்பர்களால, உன் குடும்பத்தாரால, ஸ்தோத்திரம், அல்லது உன் வேலை செய்கிற இடத்துல, உன்னுடைய காலேஜில், உன் ஸ்கூலில் நீ ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு வெட்கப்படுத்தப்படுறையோ, ஆமாம், அந்த வெட்கத்துக்கு பதிலான நாளத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன் உனக்கு காத்திருக்குது, வந்துகிட்டு இருக்குது. மகளே, நீ சோர்ந்து மட்டும் போகாதே. ஜெபம் பண்ணட்டா, அப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்களேன். எல்லா கண்களும் மூடி, ஒருவேளை நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்த சொல்லி, அப்பா அந்த இடத்துலாம் வெட்கப்பட்டிருக்கேன், வெட்கத்தெல்லாம் யோபுவின் வெட்கத்தை மாற்றின கர்த்தர் உங்கள் வெட்கத்தை, என் வெட்கத்தை நிச்சயமாய் மாற்றுவார். சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றி. அப்பா, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உண்டு. எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வார்த்தையினால, செய்கையினால, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா, ஏமாற்றப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்காங்களோ, நின்னாங்களோ, அதே இடத்துல அவங்க தலைகளை எல்லாம் என் ஆண்டவர் நிமிர செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, வியாதியோடு பார்க்கிற உள்ளங்கள், தேவையோடு இருக்கிற உள்ளங்கள், எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதிகள் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, கற்பங்கள் திறக்கப்படுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, திருமண தடைகள் விலகட்டும், வீடு கட்டுமான பணிக்கான தடைகள் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும், கேன்சர் வியாதிகள் நீங்கி போகட்டும், எல்லா வியாதிகள் சரத்தை வேதனைப்படுத்துற எல்லா விதமான வியாதி பாதைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை மனதார ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன்
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.